அம்மு, அம்மு அழாதடி, அதான் நான் வந்துட்டேன்ல. ஏங்க, என் மேல கோவம் இருந்தா 2 அடி கூட அடிச்சிருங்க. அதுக்காக என்னை பார்க்காமலாம் இருக்காதீங்க, சரியா? உங்களை பார்க்காமலாம் என்னால இருக்கவே முடியல, தெரியுமா? ஏய், இப்ப யாரடி உன் மேல எனக்கு கோவம் சொன்னது? எனக்கு கோவம்லாம் கிடையாது. காலையில நான் சும்மா தான் சொன்னேன், உன் மேல எனக்கு கோவம்லாம் இல்ல. பொய் எல்லாம் சொல்லாதீங்க. நீங்க காலைல பேசுனதை பார்த்தா சும்மா பேசுன மாதிரி இருந்துச்சு. நீங்க நிஜமாவே கோவப்பட்டுட்டு தான் போனீங்க. சரிடி, இனிமே கோவப்பட மாட்டேன். என்னை பாரு. போங்க. அம்மு, சொன்னா கேட்பே மாட்டியா? என்னை பாரு. ஏய், எப்பயில இருந்துடி அழுதுட்டு இருக்க? அழுது அழுது கண்ணெல்லாம் எப்படி இருக்குன்னு பாரு. கொஞ்ச நேரம் அழாம தான் இரு. தெரியல, நானும் அழக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனாலும் உங்களை பார்த்த உடனே தான் அதிகமா அழுக வருது. ஓகே, இனிமே எதுக்காகவும் உன் மேல நான் கோவப்பட மாட்டேன், சரியா? அழாத. இல்ல கோவப்படுங்க. நீங்க என் மேல மட்டும்தான் கோவப்படணும். ஆனாலும் என்னை பார்க்காமலாம் இருக்காதீங்க. எனக்கு அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் மேல கோவம் வந்துச்சுன்னா என்னை திட்டுங்க, அடிங்க. ஆனா பார்க்க வராம இருந்துடாதீங்க. சரிடி, அழாத. நான் அழல. காலையில நான் வேணும்னு அப்படி சொல்லலைங்க. ஏதோ தெரியாம சொல்லிட்டேன். உங்க மேல நம்பிக்கை வைக்காம யார் மேல நம்பிக்கை வைக்க போறேன் சொல்லுங்க? இப்ப சொல்றேன், நீங்க எங்க கூட்டு போனாலும் நான் வருவேன். என்னது? நான் எங்க கூப்பிட்டாலும் வருவியா? ஆமா, வர்றேன். அப்போ ஓகே, நம்ம காலையில போன கோயிலுக்கே நாளைக்கு கிளம்பி வந்துரு. கல்யாணம் நம்ம 2 பேருக்கும், ஓகேவா? காலையிலேவா? ஆமா. நான் காலேஜ் போயிட்டு வந்துடுறேனே, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கோ. பைத்தியம். ஆமா, பைத்தியம் தான் உங்க மேல. அம்மு, நீ என்னை எவ்வளவு லவ் பண்றேன்னு எனக்கு தெரியும்டி. அதே அளவுக்கு நானும் உன்னை லவ் பண்றேன். காலையில நீ வரலன்னு சொன்னதுனால கொஞ்சம் கோவமே தவிர உன்னை பார்க்க வராமலாம் இருக்க மாட்டேன், சரியா? என்ன நடந்தாலும் எப்படி இருந்தாலும் கண்டிப்பா உன்னை பார்க்க வந்துருவேன். எப்பவுமே அழாத. நான் இருக்கிற வரை நீ எப்பவுமே அழக்கூடாது. சரி, இனிமே என்ன நடந்தாலும் எதுக்காகவும் நான் அழ மாட்டேன். அதே மாதிரி நீங்க நம்ம 2 பேருக்குள்ள எவ்வளவு பெரிய சண்டை வந்தாலும் என்னை பார்க்க வராம இருக்க கூடாது, சரியா? சரி சரி, உனக்கு என்ன கிஃப்ட் வேணும்னு சொல்லு. 2 ஷாப்பிங் போலாமா? போலாம். ஏய், டைம் ஆயிடுச்சு. நீ வீட்டுக்கு போகலையா? வீட்டுக்கு போ, உன்னை அத்தை தேடுவாங்க, சரியா? ஃபர்ஸ்ட் நீ வீட்டுக்கு போ, நாளைக்கு எதா இருந்தாலும் பாத்துக்கலாம், ஓகேவா? பரவாயில்ல, உங்க அத்தைக்கிட்ட நான் ஏதாவது பேசி சமாளிச்சுக்கிறேன். பாரா, அவ்வளவுக்கு தைரியம் வந்துருச்சா? அதான் நீங்க இருக்கீங்கல்ல. சரிடி அம்மு, எப்பவுமே நான் உன் கூட தான் இருப்பேன். இருந்தாலும் இப்ப நீ வீட்டுக்கு கிளம்பு, டைம் ஆயிடுச்சு. இல்லங்க, பரவாயில்ல, கொஞ்ச நேரம் நான் இப்படியே இருக்கிறேனே. சரி சரி. ஏன்டி கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கிறேன்னு சொன்னேன், அதுக்குள்ள எந்திரிச்சிட்ட? ஆசைதான் உங்களுக்கு. நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்களா? காலேஜ் வெளியே நின்றுட்டு இருக்கோம். நானும் ஏதோ ஒரு யாபத்துல உங்களை ஹக் பண்ணிட்டேன். ஓ, அப்ப இவ்வளவு நேரம் பேசுனதெல்லாம் சும்மா தான் பேசுனியா? இல்லையே, நான் சும்மாலாம் ஒண்ணு சொல்லவே, உண்மையா தான் சொன்னேன். உங்களை பார்க்காம என்னால இருக்கவே முடியாது. சரிடி அம்மு, எதா இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம். எனக்கு கொஞ்சம் அர்ஜென்டான ஒர்க் இருக்கு. பிரதீப் பைக் எடுத்துட்டு வரல, அவனையும் அழைச்சிட்டு போகணும்ல. நான் கிளம்புறேன். என்னது, அண்ணனை கூப்பிடுறதுக்காக தான் வந்தீங்களா? அப்ப எனக்காக வரலையா? ஏய் பைத்தியம், அவனை பிக்கப் பண்றதுக்காக நான் இவ்வளவு தூரம் வரேனா? வேற வேலை இல்லையா எனக்கு? எவ்வளவு அர்ஜென்டான ஒர்க் இருக்கு தெரியுமா? இருந்தும் உன்னைய பாக்குறதுக்காக தான் வந்தேன். நீ என்னன்னா அவனை பிக்கப் பண்ண வந்தேன்னு சொல்லிட்டு இருக்க? ஐயோ, கோவப்படாதீங்க, நான் சும்மா தான் சொன்னேன். சரி, நாளைக்கு காலைல எத்தனை மணிக்கு வருவீங்க? தெரியலடி, நான் சொன்னேன்ல காலையில அக்கா வந்திருந்தாங்கன்னு. அவங்க ஊர் திருவிழாவாம், அதுக்கு எங்களை எல்லாம் இன்வைட் பண்ண தான் வந்திருந்தாங்க. அம்மாவை கூட்டி கொண்டு விடணும். அக்கா வரலன்னா நான் தான் கொண்டு விட்டுட்டு வர மாதிரி இருக்கும். நான் போயிட்டு வரதுக்கு டைம் ஆகும்னு நினைக்கிறேன். டைம் ஆயிடுச்சுன்னா எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காத, நீ போயிரு கிளாஸுக்கு, ஓகே? என்னது, கிளாஸுக்கு போகணுமா? அதெல்லாம் முடியாது, நான் கிளாஸ்க்கெல்லாம் போக மாட்டேன். ஏய், கிளாஸுக்கு போகாம வேற எங்கடி போற? பைத்தியம், ஒழுங்கா கிளாஸுக்கு போற வழியை பாரு. அதெல்லாம் முடியாது, நான் கிளாஸ்க்கெல்லாம் போக மாட்டேன். நான் வெளியில தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். நீங்க எத்தனை மணிக்கு வர்றீங்களோ வாங்க, அது வரையும் வெளில வெயிட் பண்றேன். நீங்க வந்ததுக்கு அப்புறம் 2 பேரும் சேர்ந்து வெளியில போலாம். என்னது, வெளியில போலாமா? ஆமா, நீங்க காலைல சொன்னதுலேருந்து எனக்கும் ஆசையா இருக்கு வெளியில போகணும்னு. நான் எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி, நான் வெயிட் பண்றேன். நீங்க வந்து என்னை வெளில கூட்டிட்டு போங்க. ஏய், என்னடி ஆச்சு உனக்கு? நல்லா தானே இருந்த, குழந்தை மாதிரி இடம் பிடிக்கிற. நான் வரதுக்கு டைம் ஆகும்டி, நீ கிளாஸுக்கு போயிடு. பரவாயில்லைங்க, நீங்க எத்தனை மணி ஆனாலும் வந்துருங்க. நான் உங்களுக்காக வெயிட் பண்றேன். நம்ம 2 பேரும் வெளில போலாம். சரிடி, ஓகே, நான் வந்து உன்னை வெளில கூட்டிட்டு போறேன். ஆனா உங்க அண்ணன் காலையில வருவானே, அவனுக்கு தெரியாம எப்படி உன்னை நான் கூட்டிட்டு போறது? அண்ணன் நாளைக்கு வரமாட்டான். என்னது, வரமாட்டானா? ஏன்? அண்ணன் அவங்க ஆபீஸ்ல ஏதோ மீட்டிங் விஷயமா வெளியூர் போக சொன்னாங்கன்னு சொல்லி இன்னைக்கு நைட்டே ஊருக்கு கிளம்புறான். சரிடி, நைட் கிளம்புனா காலையில வந்துட போறான். வந்து இங்கதானே வருவான் அவன் ஆளை பாக்குறதுக்கு. இல்ல, எங்க அண்ணன் வரமாட்டான். அவன் வர்றதுக்கு 2 நாள் ஆகுமா, இப்பதான் சொல்லிட்டு போனான். ஓ, அப்ப அவன் வந்து அவன் ஆளோட பேசிட்டு இதெல்லாம் சொல்லிட்டு கிளம்பிட்டானா?
நீங்கள் வர்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும். அப்போ தான் எங்கள் அண்ணன் கிளம்புனுச்சு. நான் அவனுக்கு மதியம் கால் பண்ணேன், இதை பத்தி அவன் என்கிட்ட எதுவுமே சொல்லல. அவனுக்கே ஆஃபீஸில் ஈவினிங் தான் சொன்னாங்களாம். அதனால தான் இப்போ வந்து சொல்லிட்டு கார்த்திகாட்டெல்லாம் பேசிட்டு போனான். பாவம் பையன், லவ் பண்ண ஆரம்பிச்சு 2 நாள்ல வெளியூர் போக சொல்லிட்டாங்க. பாவம் எப்படிதான் இருக்க போறானா அவளை பார்க்காம. எங்கள் அண்ணன்லாம் இருந்துருவான். இந்த கார்த்திகா தான் எங்கள் அண்ணனை பார்க்காம இருக்க மாட்டா போல இருக்கு. என்னடி சொல்ற? கார்த்திகாவால சபரி பார்க்காம இருக்க முடியாதா? புரியலையே. காலையில தான் சபரி வந்து என்கிட்ட சொன்னான், நான் லவ் சொன்னதுக்கு அந்த பேச்சு பேசினாடா, செம்மத்திட்டு நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டாவே இருக்கலாம்னு சொன்னா அப்படின்னு சொன்னான். நீ என்னன்னா இப்படி சொல்லிட்டு இருக்க? ஆமாங்க, நீங்கள் சொன்ன மாதிரி தான் நடந்திருக்கு. ஆனாலும் கார்த்திகா போய் சொல்லியிருக்கா. எங்கள் அண்ணனை அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, லவ் பண்ணுறா, ஆனால் சொல்ல மாட்றா. என்னடி சொல்ற? உண்மையாவா? அப்ப என் மச்சானுக்கு லவ் ஓகே ஆயிடுச்சா? ஆமாங்க. இப்போ எங்கள் அண்ணன் ஊருக்கு போகிறதுல ரொம்ப வருத்தமே அந்த மேடத்துக்கு தான். பாவம் ரொம்ப நேரமாக உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. பாரா ஃபீலிங்ஸா? ஓகே ஓகே, சரி சரி, பரவாயில்ல பரவாயில்ல, நல்லா இருக்கட்டும். எங்க பிரதீப்பும் சௌமியும்? அவள் ஃபீல் பண்ணுறாளாம், அதனால அவளுக்கு கம்பெனி கொடுக்கறதுக்காக போயிருக்காங்க 2 பேரும். சரி ஓகே, கிளம்பட்டா? என்னது அதுக்குள்ளேயும் கிளம்புறீங்களா? ஏய் என்னடி இன்னைக்குன்னு பார்த்து இப்படி எல்லாம் பேசுற? இன்னைக்குன்னு பார்த்து எனக்கு வேலை வேற அதிகமா இருக்கே, நான் என்ன பண்றது சொல்லு? நானா இருக்கிறேன்னு சொன்ன அன்னைக்கெல்லாம் அடிச்சு துரத்துனேன், இன்னைக்கு எனக்கு வேலை இருக்குடின்னு சொல்றேன், இப்படி வந்து பேசிட்டு இருக்க உன்னைய. சரி சரி, கிளம்புங்க. பரவாயில்ல, அந்த ஒர்க்லாம் நாளைக்கு. ஐயோ, நாளைக்கு நம்ம வெளியில போறோமா? ஐயோ என்னடி பண்றது, எனக்கு போகவே மனசே வர மாட்டுதே. இப்போ தானே நீங்கள் சொன்னீங்க டைம் ஆயிடுச்சு, என்னைய உங்கள் அத்தை வீட்டில் தேடுவாங்கன்னு. நானும் வீட்டுக்கு போகிறேன், நீங்கள் உங்கள் வேலையை போய் பார்க்குறீங்களா? அம்மு என்னடி இப்படி பேசுற? சரிங்க போங்க. சரி, காலையில் எத்தனை மணிக்கு வருவீங்க? நீ இன்னைக்கு மாதிரி சீக்கிரமெல்லாம் கிளம்பி வர வேண்டாம், எப்பவும் போல காலேஜ் கிளம்பி வா சரியா? நானும் அதுக்கு எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு உன்னை வந்து கூட்டிட்டு போறேன். சரி. அம்மா ஊருக்கு போகலையா? கோயில் திருவிழா கொண்டு விட போறேன்னு சொல்றீங்க. இன்னைக்கு நைட்டே அம்மாவும் அப்பாவும் ஊருக்கு கிளம்புறதா தான் இருந்தது. அதுக்கப்புறம் அக்கா வந்ததுனால அம்மா அங்க போக போறாங்க, அப்பா மட்டும் தான் நைட் போவாங்க. சரி. அப்ப அம்மாவோட நீங்க போகலையா அக்கா ஊருக்கு? போகணும் தான், 10 நாள் லீவ் சொல்லலாம்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் என் தங்கத்தை பார்க்க வரணும்ல, அதுக்காக நான் ஆபீஸ் வருவேன்னு சொல்லிட்டு உன்னை பார்க்க வந்துடுவேன். சரி சரி, நான் கிளம்பட்டா? பார்த்து பத்திரமா போ சரியா? வீட்டுக்கு போனாக்குல நீ வீட்டுக்கு போறத நான் எப்படி கண்டுபிடிச்சிக்கிறது? ஒரு ஃபோன் வாங்கி தரவா? வீட்டுக்கு போனாக்குல நான் வீட்டுக்கு போயிட்டேன்னாவது சொல்றதுக்கு. என்னது, நான் வீட்டுக்கு போயிட்டேன்னு சொல்றதுக்காக ஃபோன் வாங்கி தரீங்களா? ஏங்க இப்படி பண்றீங்க? இல்லடி, நீ என்ன பண்ற ஏது பண்றன்னு எனக்கு தெரியணும்ல. இப்ப நீ ஈவினிங் வீட்டுக்கு பத்திரமா போயிட்டியா என்னன்னு எனக்கு தெரியணும்ல. அது எப்படி தெரியும்? நீ சொன்னாதானே எனக்கு தெரியும். அதனாலதான் ஒரு ஃபோன் வாங்கி தரேன்னு சொல்றேன். நான் ஃபோன் வாங்கி கொடுத்தா நீ சொல்லுவல்ல. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் எங்கள் வீடு. நாங்கள் நடந்தே போயிடுவோம். அப்படி இல்லைன்னா லோக்கல் பஸ் இருக்கு, அதில் போயிடுவோம். சரியா? இல்லை உங்களுக்கு பயமா இருந்துச்சுன்னா நீங்களே கொண்டு வந்து என்னை விட்டுட்டு வாங்க. நல்லா இருக்குடி நீ பேசுறது. நான் உன்னை கொண்டாந்து விடும்போது யாராவது பார்த்துட்டு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? தெரியுது இல்லை பிரச்சனை ஆயிரும்னு, அப்புறம் ஃபோன் வாங்கி தரேன்னு சொல்றீங்க. இல்லடி, நான் உன்னை கூட்டிட்டு போனாதானே யாராவது பாப்பாங்க, பிரச்சனை ஆகும். நான் உனக்கு ஃபோன் வாங்கி கொடுத்துறேன்னா நீ யாரும் இல்லாத நேரம் பார்த்து என்னோட பேசலாம்ல. அப்படியெல்லாம் என்னால் இருக்கவே முடியாது. எனி டைம் என் தங்கச்சி என் கூடவே தான் இருப்பா வீட்டில் இருக்கும்போதெல்லாம். அவ ஸ்கூல் தானடி படிக்கிறா, 12th வேற சொன்னேன். ஸ்பெஷல் கிளாஸ் அப்படி இப்படின்னு போவால, அந்த டைம்ல பேசலாம்ல. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க. உங்களுக்கு ஒர்க் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அர்ஜென்ட்டான ஒர்க்குன்னு, கிளம்புங்க. அதானே, ஏதாவது ஒண்ணு வாங்கி தரேன்னு சொல்லிட்டா போதும், உடனே கிளம்புங்கன்னு சொல்லிடுவேன். ஐயோ அதுக்காக இல்லைங்க, டைம் ஆயிடுச்சுல்ல, கிளம்புங்க. நீங்கள் வேற ஒர்க் இருக்குன்னு சொன்னீங்க, நான் இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்துட்டேன்ல உங்களோட. ஆமாண்டி, எனக்கும் ஒர்க் இருக்கு. அப்புறம் நீயும் வீட்டுக்கு போகணும்ல, அத்தை தேடுவாங்க. சரி நீ கிளம்பு, பார்த்து பத்திரமா போ சரியா? காலையில பார்க்கலாம். சரிங்க. அங்க கொஞ்சம் பாரு, பிரதீப்பும் சௌமியும் கார்த்திகாவுக்கு ஆறுதல் சொல்றேன்னு சொல்லிட்டு போய் அவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் எப்ப வந்தேன் கொஞ்சமாவது அவன் என்னை திரும்பி பாக்குறானா பாரு. வந்தா போவோம்லாம் கிடையாது, எனக்கு முன்னாடி வந்தவன் இன்னும் பேசிக்கிட்டே இருக்கான். விட்டா அவன் சௌமி வீட்டுக்கே போயிடுவான் போல இருக்கு. டே பிரதீப், இப்ப வர்றியா இல்ல நான் போட்டா? நான் போனேன்னா அதுக்கப்புறம் நீ நடந்து தாண்டா வரணும். டே மச்சான், எப்படா வந்த? அடப்பாவி, பாத்தியா உங்க அண்ணனை நான் எப்ப வந்தேன்னு கேக்குறான். அப்ப இவ்வளவு நேரம் நான் வந்ததை அவன் பார்க்கவே இல்லையா? ஏங்க பாவங்க, பேசிட்டு போட்டு விடுங்க. நீயாச்சும் கொஞ்சம் மனசாட்சியோட பேசுறீ. அவன் எப்ப வந்தான், எவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கான், இன்னும் 2 நிமிஷங்கிறான். பாவங்க சௌமி, அந்த அண்ணனை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருந்தான். அந்த அண்ணனுக்கு ஒர்க் இல்லைன்னு. நீங்க தான் அவங்களுக்கு ஒர்க் அரேஞ்ச் பண்ணீங்களாமே, ரொம்பவே சந்தோஷப்பட்டா. அம்மு, நான்லாம் எதுவும் பண்ணலடி. எங்க ஆபீஸ்ல ஒரு வேகன்சி இருக்கு மட்டும் தான் சொன்னேன். உங்கள்ட்ட ஒன்று கேட்கவா? அப்படி என்னடி கேட்டு போற? சரி எதா இருந்தாலும் கேளு. உங்களை ஒரே ஒரு தடவை ஹக் பண்ணிக்கவா? என்னடி கேள்வி இதெல்லாம்? நான் இதெல்லாம் வேண்டாம்னா சொல்லுவேன். என்னமா எல்லாத்தையும் மிஸ் பண்ணாம எடுத்துக்கிட்டீங்களா? அங்க போனீங்கன்னா அதிகமா எதுவும் கிடைக்காது, நீங்க யூஸ் பண்ற ப்ராடக்ட் தான். என்ன வேணுமோ எது வேணுமோ இங்கே வாங்கிட்டு போயிருங்க. இல்லப்பா, அதெல்லாம் நாங்கள் எதுவும் மறக்கல, எல்லாமே எடுத்துக்கிட்டோம். ஆமாப்பா, எதையுமே மறக்கல, நாங்களும் எல்லாமே எடுத்துக்கிட்டோம். இந்த லக்கேஜ் எல்லாம் தூக்க தான் ஒரு ஆள் வேணும் போல இருக்கு. ஆமாண்டி, வீட்டில் இருக்க முக்கால்வாசி பொருளை எடுத்து வச்சிருக்கீங்க. அப்புறம் இத்தனை லக்கேஜ் வராமல் என்ன பண்ணும்? இது தூக்க இன்னொரு ஆள் வேணும். நாங்கள் என்னமா பண்ணுறது? எந்த பொருளை பார்த்தாலும் எனக்கு யூஸ் ஆகிற மாதிரி தான் தோணுச்சு, அதனால தான் எல்லாமே பேக் பண்ணிக்கிட்டோம். எதுக்கு வளர இப்ப பிள்ளைகளை திட்டிட்டு இருக்க? நீங்க என்ன பஸ்லயா போறீங்க, ஃபிளைட்ல தானே போறீங்க? இங்க எதுக்கு வர வரையும் ஃபிளைட்ல போறீங்க, அதுக்கப்புறம் கார் தானே. என்னமோ நீங்க எல்லாருமே தூக்கிட்டு போற மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க.
பா இப்ப அம்மா ஃபீல் பண்றது லக்கேஜுக்காக கிடையாது, உங்களை விட்டுட்டு போற மாதிரி தான் அம்மா ஃபீல் பண்ணிட்டு இருக்கு. ஏய் கீர்த்தி வாய் மூடு, வர வர உனக்கு வாய் அதிகமாயிடுச்சு. ஆண்டி நீங்க என்ன இப்படி ஃபீல் பண்றீங்க? எங்க அம்மா ஊருக்கு போனா எங்க அப்பா செம ஜாலியா இருப்பார் தெரியுமா? இல்ல சாரு, எங்க அம்மா அப்பா அப்படி கிடையாது. எங்க அம்மாவும் அப்பாவும் இன்ன வரையும் அதிகமா பிரிஞ்சிருந்ததே கிடையாது, இதான் ஃபர்ஸ்ட் டைம். எங்க அப்பா பிசினஸ் விஷயமா ஒரு 2-3 நாள் தான் வெளியில போவாரு, அதுக்கே அம்மா ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாம இப்போ 10 டேஸ் போறோம், எங்க அம்மா பாவம். ஆமா சாரு, இது நாள் வரையும் நாங்க 10 நாள்லாம் பிரிஞ்சிருந்ததே கிடையாது, இதுதான் முதல் தடவை. கவலைப்படாத வளரு, மீட்டிங் முடிஞ்சதும் உடனே நாங்க வந்துடுவேன் சரியா? சும்மா சும்மா ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. பிள்ளைங்கள பத்திரமா பாத்துக்க, நீயும் உன் உடம்ப நல்லா பாத்துக்க, வேலைக்கு வேலையை நல்லா சாப்பிடு. நீங்களும் உங்க உடம்ப நல்லா பாத்துக்கோங்க, 2 நாள்ல சீக்கிரம் வந்துருங்க. உங்களை விட்டுட்டுலாம் எங்களால இருக்க முடியாது, பிள்ளைங்களும் உங்களை விட்டு இருக்காதுங்க. ஏய் வளரு, இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்க? 2 நாள்ல நாங்க வந்துட போறேன், இதுக்கெல்லாம் ஏன் அழுதுட்டு இருக்க? ஏய் கீர்த்தி ஆர்த்தி, நீங்க 2 பேரும் ரொம்ப கொடுத்து வச்சவங்கடி. ஏன்டி சார் அப்படி சொல்ற? ஆமாண்டி, உங்க மம்மியும் டேடியும் இத்தனை ஏஜ் ஆனதுக்கு அப்புறமும் எவ்வளோ லவ் அண்ட் அஃபெக்ஷனா இருக்காங்க பாத்தியா? ஆமா சாரு, எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, நீங்க 2 பேரும் எனக்கு பொண்ணா பிறக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும், ஆனா அவங்க அம்மா அப்பாவை கிடைக்க நாங்க தான் கொடுத்து வச்சிருக்கணும். என்னோட ஃபேமிலி என்னோட இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கோம்ல. என்னது உன்னோட ஃபேமிலியா? ஏய் அப்ப நாங்களாம் யாரு? ஐயோ இல்ல கீர்த்தி, நான் அப்படி சொல்ல வரல. ஏய் சும்மா கூட உன்னை பிரிச்சு வச்சு பேசாத. எங்களுக்கு எப்ப விவரம் தெரிய ஆரம்பிச்சிச்சோ அப்பையிலேருந்து உன்னையும் எங்க கூட பிறந்தவளை தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆமா பாரு, உன்னை நான் திட்டுறது கூட அந்த உரிமையில தான். உன்னை என் கூட பிறந்தவளை தான் நானும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். சும்மா சும்மா அப்படியெல்லாம் பேசாத, ஓகேவா? ம் சரி கீர்த்தி. ஏய் உங்க அம்மா அப்பா மட்டும் இல்லடி, நீங்களும் கிரேட் தான். பார்வை வேற பொண்ணு மாதிரி நினைக்காம உங்க கூட பிறந்தவளை நினைக்கிறீங்க பாத்தீங்களா? சே, நானும் உங்க ஃபேமிலியில பிறந்திருக்க கூடாதா? ஆமா சாரு, நம்ம எப்ப ஃப்ரெண்ட் ஆனமோ அப்பையிலேருந்து இப்ப வரை நீ உங்க வீட்டுல இருந்ததை விட எங்க வீட்டுல தான் அதிகமா இருக்க. எங்க அம்மாவும் அடிக்கடி உன்னை பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. அவளும் நம்ம வீட்லயே தான் இருக்கிறா, நம்ம வீட்லயே இருந்துட்டா நல்லா இருக்கும்ல அப்படிலாம் சொல்லுவாங்க. என்னடி சொல்ற, ஆண்டி இப்படிதான் சொன்னாங்களா? ஆமா சாரு, என்னைக்காவது ஒரு நாள் நீ எங்க வீட்டுல சாப்பிடாம போயிட்டேன்னா அன்னைக்கு பூரா உன்னை பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. ஐயோ புள்ள சாப்பிடாம போயிடுச்சேன்னு. ஏய் ஆர்த்தி கீர்த்தி, உங்க அம்மாவுக்கு இன்னொரு பையன் இருந்திருக்க கூடாதா? ஏண்டி? ஆமாண்டி, உனக்கு பிரதர் இருந்தா அந்த பிரதரை நான் மேரேஜ் பண்ணிட்டு இந்த ஆன்ட்டி அங்கிளோட ஜாலியா இருக்கலாம்ல, அதான். ஏய் எங்களுக்கு கூட பிறந்த அண்ணன் தான் இல்ல, மத்தபடி பெரியம்மா பையன்லாம் இருக்காங்க தெரியுமா? என்னடி சொல்ற? ஆமா சாரு, எங்களுக்கு அண்ணன் இருக்கு, அவங்களும் இது மாதிரிதான் நல்லா பாசமா இருப்பாங்க. அப்ப ஓகே விடு, நான் அவங்களே மேரேஜ் பண்ணிக்கிறேன். அப்ப இப்ப இருக்கிற பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்ண போற? பிரேக்கப் தான். அடி பாவி.